ஜூனோ மெக்கல்ஃப்ன்ற 16 வயசு சின்ன பொண்ணு பயங்கர புத்திசாலியானவ. அவளுக்கு மியூசிக்ல இண்டி ராக் ஜானர விரும்பி கேட்பா. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீக்கரோட சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்ற வகையில செக்ஸ் வச்சுக்கிறா ஜூனோ. அதோட விளைவா பிரெக்னன்ட் ஆகிடுறா. குழந்தைய பெற்றெடுக்க முடிவு பண்ணி பிறக்காத குழந்தைக்கு தத்து பெற்றோரை தேடுறா. அப்போதான் மார்க் வனிசா ஜோடிய பத்தி தெரிஞ்சுக்கிறா. அவ இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாம எவ்வளவு நாள் தான் மறைக்க முடியும்? இந்த விஷயத்த சொன்ன பிறகு அவங்க அப்பா மெக்கல்ஃப் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு? ப்ளீக்கர் எப்படி ரியாக்ட் பண்ண போறான்? ஜூனோக்கு சப்போர்ட் பண்ணுவானா? சும்மாவே அவங்க அம்மாவுக்கு அவன் பயங்கரமா பயப்படுவான். இதுல ஜூனோ மேட்டர் வேற. ஜூனோக்கு மார்க் வனிசாவோட ஒரு நல்ல பாண்டிங் உருவாகி இருந்த நிலையில மார்க் வனிசா டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்றாங்க. ஜூனோவோட கவலை என்னன்னா, இவங்க பிரிஞ்சுட்டா இவ குழந்தைய யார் வளர்ப்பாங்க? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் தான். குழந்தைக்கு அம்மாவா யார் இருக்க போறாங்க? ஜூனோவா இல்ல வனிசாவா? இந்த படத்துல அப்படி என்னதான் ஆச்சுன்னு ஜூனோ படத்துடைய மூவி ரீகேப் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். மூவி ஸ்பாட்லைட்க்கு வரவேற்கிறோம். 16 வயசு சின்ன பொண்ணான ஜூனோ மெக்கல்ஃப் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். யூஎஸ்ல இருக்க மினிசோட்டால வசிக்கிறா. அடுத்தவங்க அவளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்ற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டா. அவ பாட்டுக்கு அவ உலகத்துல இருப்பா. ஒரே ஒரு முறை சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்ற விதத்துல தன்னுடைய ஃப்ரெண்ட் ப்ளீக்கரோட செக்ஸ் வச்சுக்கிட்டா. அதனாலதான் இப்ப பிரெக்னென்ட் ஆகிட்டா. அந்த சேர்ல தான் உட்காந்து செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க. கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போய் 3வது முறையா அங்க வேலை பார்க்குற ரோல்ட்ட இருந்து பிரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்கறா. அப்பயும் ரிசல்ட் பாசிட்டிவ். ஜூனோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் லியா. லியாவும் ஜூனோ மாதிரியே ரொம்ப கூல் கேர்ள் தான். பிரெக்னெண்டா இருக்கிறத லியாக்கு தெரியப்படுத்துறா. இதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. எந்த சேர்ல ஜூனோ ப்ளீக்கர் சேர்ந்து செக்ஸ் வச்சுக்கிட்டாங்களோ அதே சேரை ஜூனோ லியா சேர்ந்து தூக்கிட்டு வந்து பவுலி ப்ளீக்கர் வீட்டுக்கு முன்னாடி நடுராத்திரி போடுறாங்க. காலையில ப்ளீக்கர் எழுந்து வரும்போது ஜூனோ அந்த சேர்ல உட்கார்ந்திருந்து அவனுக்காக காத்திருக்கா. திடுக்கிட்டு போன ப்ளீக்கர் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்குன்னு கேட்க, ஜூனோ அவங்க வச்சுக்கிட்ட செக்ஸால இப்ப பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்றா. ஜூனோ ப்ளீக்கர் 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கும். இருந்தும் 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகுறதுக்கோ இல்ல ஒன்னா சேர்ந்து குழந்தைய பெற்றெடுத்து ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கோ அவங்க தயாரா இல்ல. ப்ளீக்கர், நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டான். ஜூனோ அவளுடைய சூழ்நிலையை நல்லா யோசிச்சு பார்த்து இப்போ இந்த குழந்தை வேணான்னு முடிவு பண்ணி கருவை கலைக்கலான்னு இருக்கிறதா ப்ளீக்கர்ட்ட சொல்றா. ஜூனோவுடைய அப்பா மேக் முன்னாள் ராணுவ வீரர். இப்போ ஹைச் பேக்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஜூனோவுடைய அம்மா மேக்க டிவோர்ஸ் பண்ணிட்டு மறுமணம் செஞ்சு 2வது கணவரோட 3 குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்க குடும்பத்தோட டெக்சாஸ்லயே வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. ஜூனோவுடைய அப்பா மேக்கும் மறுமணம் செஞ்சுக்கிட்டாரு. மேக்குடைய 2வது மனைவி பேரு தான் பிரென். அவங்க ஒரு மகளை பெற்றெடுத்தாங்க. இப்போ ஒரு நெயில் சலூன் வச்சு நடத்திட்டு வராங்க. பிரென்னுக்கு நாய்க்குட்டிங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஜூனோக்கு நாய்களுடைய ஸ்மெல் பிடிக்காதுன்றதுனாலயே அவங்க வீட்டுல நாயே வளர்க்கல. ஜூனோ கருவை கலைக்கலான்னு கிளினிக்கு போகும்போது அவளுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு சூச்சினை பாக்குறா. விமென்ஸ் ஆர்கனைசேஷன்ல மெம்பரா இருக்கிற அப்பாவி தான் சூச்சின். கருவை கலைக்கிறது தப்புன்னு போர்டு பிடிச்சிட்டு ஒத்த ஆளா கிளினிக் முன்னாடி நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்கா. பர்சனலா ஜூனோட்ட வேற கருவை கலைக்காதுன்னு சொல்றா. ஜூனோ சூச்சினையும் மீறி கிளினிக் உள்ளார போயிட்டா. கிளினிக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருந்த ரிசப்ஷனிஸ்ட் செக்ஸ் லைஃப்ல ஜூனோ எவ்வளோ ஆக்டிவா இருக்கான்னு பட்டியலிட சொல்றா. அந்த ரிசப்ஷனிஸ்டோடைய அணுகுமுறையே ஜூனோக்கு பிடிக்கல. அதுக்கு பிறகு கிளினிக் உள்ளார சுத்தி பார்த்து கருவை கலைக்க மனசு ஒப்பாம அங்கிருந்து ஓடி வந்துடுறா. லியாட்ட டென்டல் ஹாஸ்பிட்டல் அடிக்கிற அந்த கிளினிக்ல நான் என் கருவை கலைக்க மாட்டேன்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாது செக்ஷுவலி ஆக்டிவ்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி குறிப்பிட்டது தனக்குள்ளார இருந்த பிரெக்னன்சி உடைய எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸை குறைச்சு மதிப்பிட்டதா உணர்ந்து கோவப்பட்டு அங்கிருந்து வந்துட்டதா சொல்றா ஜூனோ. அதை தொடர்ந்து கருவை கலைக்க தயாரா இல்லைன்னும் குழந்தைய பெற்றெடுக்க போறதாவும் சொல்றா. குழந்தைய பெற்றெடுத்து யாரு குழந்தைய தத்தெடுக்க தயாரா இருக்காங்களோ அப்படிப்பட்ட பெற்றோரை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட கொடுத்துடலான்னு சொல்றா ஜூனோ. ஸோ அதுக்கு தகுதியான ஆள நியூஸ் பேப்பர்ல ஆட்ஸ்ல தேடுறாங்க. லியா உதவியோட பெண்ணை சேவர் விளம்பர பகுதியில ஒரு கப்பல்ல பாக்குறாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாத காரணத்தினால குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டியிருந்தாங்க. அதற்கான அனைத்து செலவையும் அவங்களே பாத்துக்கிறதாவும் அவங்க குறிப்பிட்டு இருந்தாங்க. சோ இவங்கள போய் நேர்ல சந்திக்க ஜூனோ முடிவு பண்றா. அதுக்கு முன்னாடி இதை அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்தணுமே. ஏன்னா ஜூனோ இந்த உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாதுல்ல. சோ மேக்க பிரென்னை சந்திச்சு ஒரு பிரச்சனையை பத்தி சொல்லணும்னு சொல்ல, மேக் பிரென் ஜூனோ ட்ரக் யூஸ் பண்ணி ஸ்கூல்ல இருந்து வெளியேற்றப்பட்டாலோன்னு பயந்துட்டு இருக்கும்போது அதை விட அதிர்ச்சியான தகவலை முன்வைக்கிறா ஜூனோ. இது மாதிரி தான் பிரெக்னெண்டா இருக்கிறதாவும் ப்ளீக்கரோட செக்ஸ் வச்சுக்கிட்டு தான் பிரெக்னென்ட் ஆனதா சொல்றா. மேக் பிரென்னுக்கு சரியான ஷாக். மேக்குக்கும் கோபமும் வருத்தமும் இருந்துச்சு. ஆனா நம்ம ஊர் அப்பாக்கள் மாதிரி மேக் ரியாக்ட் பண்ணல.
அடுத்து என்ன பண்ணலான்றதையும் ஜூனோ பிரெக்னன்சியை பத்தி என்ன முடிவெடுத்திருக்கிறான்றத பத்தியும் பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பிரென்னோ ஜூனோ குழந்தைய பெற்றெடுக்க முடிவு பண்ணிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவ ஹெல்தியான பேபியை பெற்றெடுக்க தேவையான மெடிசின்ஸ் அத்தனையையும் அங்கேயே பரிந்துரைக்கிறாங்க. ஜூனோ டெலிவரிக்கு பிறகு குழந்தைய ஒரு தம்பதிக்கு தத்து கொடுக்க போறதாவும், அவங்கள பத்தி நியூஸ் பேப்பர்ல ஆட்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டதாவும், இப்போ அவங்கள போய் நேர்ல சந்திக்க போறதாவும் சொல்ல, நீ தனியா போக வேணாம், நானும் வரேன்னு மேக் சொல்றாரு. ஜூனோ புறப்பட தயாராகிறா. மேக் வந்த கோவத்துக்கு ப்ளீக்கரை போய் உண்டு இல்லைன்னு பண்ண போறதா சொல்ல, பிரென் பொறுமையா இருங்க, இது கண்டிப்பா ப்ளீக்கருடைய ஐடியாவா இருக்காது அப்படின்னு மேக்குக்கு பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறாங்க பிரென். ஜூனோ முடிவு பண்ணி வச்சிருந்த கப்பல் வனிசா லோரிங் மார்க் லோரிங்கையும் அவங்க அப்பா மேக்க கூட்டிட்டு போய் சந்திக்கிறா. அவங்கள சந்திச்ச உடனே அவங்க ரொம்ப வசதியானவங்கன்னு தெரிஞ்சுக்கிறா ஜூனோ. ஸோ குழந்தைக்கான பிரெக்னன்சி செலவு எல்லாத்தையும் மார்க் வனிசா பாத்துக்கிறதாவும், அதே போல வேற எவ்வளவு காசு எதிர்பார்க்கறாங்கன்னு வனிசா ஜூனோட்ட கேட்க, ஜூனோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம், இன்ஃபேக்ட் பிரெக்னன்சி எக்ஸ்பென்சஸை கூட நாங்களே பார்த்துப்போம், எனக்கு என் குழந்தைய நல்லா பார்த்துக்க ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி வேணும், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க சரியா இருப்பீங்கன்னும், குழந்தைய பெற்றெடுத்த பிறகு குழந்தைய எப்பயுமே பார்க்க வர மாட்டேன்னும், அதை முழுக்க முழுக்க உங்க குழந்தையா நீங்க வளர்க்கலான்னு சொல்ல வனிசாக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜூனோ சொன்ன மாதிரியே க்ளோஸ்ட் அடாப்ஷன் அக்ரிமெண்ட்ல சைன் போடுறாங்க. க்ளோஸ்ட் அடாப்ஷன்னா எப்பயுமே குழந்தைய ஜூனோ கான்டாக்ட் பண்ண மாட்டேன்னு. அதே நாள் எப்படியோ வனிசா கணவர் மார்க் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் சோல்னு தெரிஞ்சுக்கிறா ஜூனோ. அவருக்கும் ஜூனோ மாதிரியே ராக் மியூசிக்ல ஆர்வம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறா. இவ்வளோ பெரிய வீட்டில் வனிசா ஒரே ஒரு ரூமை தான் மார்க்குக்கு தன்னுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வைக்க அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னும், முன்னாடி ராக் பேண்ட்ல மார்க் இருந்ததாவும் இப்போ அப்படி பங்கேற்க முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறாரு மார்க். ஸோ இப்போதைக்கு வீட்டில இருந்து கமர்ஷியல்ஸ்க்கு லிரிக் எழுதிட்டு இருக்கிறதா சொல்றாரு மார்க். ஜூனோ, லியா, பிரென் 3 பேரும் போய் பேபியை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பிக்சர் கையில கிடைச்சதும் அதை லோரிங்கிட்ட காமிக்க ஜூனோ முடிவு பண்ணி தனியா அவங்க வீட்டுக்கு போறா. மார்க் லோரிங் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காரு. அவர்கிட்ட காமிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து ஹாரர் மூவி பார்க்குறாங்க. தென் அவருடைய மியூசிக் எல்லாத்தையும் என்ஜாய் பண்றா ஜூனோ. அந்த நேரத்துல வனிசா வீட்டுக்கு வருகை தர ஜூனோவுடைய திடீர் வருகையை பார்த்து பதட்டம் அடைகிறா வனிசா. இதுவும் ப்ராப்ளம்னால தான் ஜூனோ வீட்டுக்கு வந்திருக்காளான்னு விசாரிக்க ஜூனோ பேபியோடைய ஸ்கேன்டு பிக்சர்ஸை காமிக்கிறா. அதுக்கு பிறகுதான் வனிசா நிதானமாகறா. வனிசா பதட்டம் அடைய இன்னொரு காரணமும் இருந்துச்சு. ஜூனோ மாதிரியே இதுக்கு முன்னாடி குழந்தைய பெற்றெடுத்து அடாப்ஷனுக்கு கொடுக்கறதா சொன்னவ திடீர்னு மனம் மாறி குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஸோ அதே மாதிரி ஜூனோ விஷயத்திலையும் எதுவும் ஆகிருமானு ஒரு சின்ன பயம். இப்படியெல்லாம் நடந்ததா வனிசா ஜூனோட்ட சொல்ல, ஜூனோ அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல, பதட்டப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு போறா. லோரிங் வீட்டுக்கு போயிட்டு வந்ததை பத்தி ஜூனோ பிரென்ட்ட சொல்ல, வனிசா இல்லாத நேரத்துல அவருடைய கணவரை சந்திக்கிறது தப்புன்னு ஜூனோவை எச்சரிக்கிறாங்க பிரென். பிரெக்னன்சி பீரியட கடந்து கொண்டு இருக்கிற நேரத்துல ஜூனோக்கு பவுலி மேல ஏற்படுற ஃபீலிங்ஸோட போராடிட்டு இருக்கிறா ஜூனோ. ஆனா பவுலிக்கு ஆரம்பத்துல இருந்தே ஜூனோ மேல காதல் இருக்கு. ஷாப்பிங் மால்ல எதேர்ச்சியா ஜூனோவும் லியாவும் வனிசாவை பாக்குறாங்க. நார்மலாவே அவளுக்கு குழந்தைகள் மேல இருக்கிற பிரியத்தை அவளுடைய செயல்பாடுகள் மூலமா கண்டு ரசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்கேயே ஜூனோ வனிசாவை சந்திச்சு அவ வயிற்றுல இருக்க குழந்தைகிட்ட வனிசாவை பேச வைக்கிறா ஜூனோ. அவ பேசும்போது குழந்தை உதைக்கிறதையும் உணர வைக்கிறா. அதுல இருந்தே வனிசா குழந்தையின் வருகையை எதிர்பார்த்து எவ்வளவு மும்முரமா காத்திருக்கான்னு தெரிய வருது. ஸ்கூல்ல லியாட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு லியா பவுலி பத்தி பேசுறா. இது மாதிரி சாதாரணமாவே பசங்க மோர் செக்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, பெனிஹானால இருந்து பசங்க விஜய் அம்மா அப்பாவுடைய கேபினுக்கு டிராவல் பண்ண போறதாவும், அங்க ப்ராம் பண்ண பிளான் பண்ணி இருக்கிறதாவும், அதுவும் பவுலி ப்ராமுக்கு வேற ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணி இருக்கிறதாவும் லியோ மூலியமா ஜூனோ தெரிஞ்சுக்கிறா. இதை கேட்டு கோவமான ஜூனோ பவுலிய சந்திக்கிறா. அதுக்காக பவுலிய திட்ட பவுலி மறுமொழியா, நீதான் உன்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லி என் மனசை உடைச்சிட்டேன்னு சொல்றான். 2 பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு ஜூனோ பவுலிய திட்டிட்டு போயிடுறா. வனிசா இல்லாத நேரம் ஜூனோ மார்க்க சந்திக்கிறா. அப்போ மார்க்குடைய பேச்சு எமோஷனலா இருக்கு. மார்க் இன்னும் அப்பாவாகிற அளவுக்கு தயார் ஆகலன்னும் வனிசாவை விட்டு பிரிய போறதாவும் சொல்ல, அதை கேட்டு ஜூனோ பயங்கர கொலாப்ஸ் ஆகிடுறா. ஏன்னா குழந்தைய பெற்றெடுக்க காசு பணம் எதுவுமே எதிர்பார்க்காத ஜூனோ, அவ எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கான சிறந்த தாய் தந்தை, அதாவது பெர்ஃபெக்ட் கப்பலா அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதையும் தாண்டி ஜூனோவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனது ஜூனோ மார்க்கை பத்தி என்ன நினைக்கிறான்னு மார்க் ஜூனோட கேட்டதுதான். மார்க்க நண்பனா மட்டுமே பார்த்த அவளுக்கு இந்த கேள்வி ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. வனிசா வீட்டுக்கு வருகை தர ஜூனோ முகத்தை பார்த்து ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா. என்னென்ன கேள்வி கேட்க ஜூனோ அமைதியாவே நிக்கிறா. மார்க் வனிசாட்ட தான் தகப்பன் ஆகிறதுக்கு இன்னும் தயாரா இல்லைன்னும், ஸ்டேஜ் மியூசிஷியனா மறுபடி ட்ரை பண்ண போறதா சொல்ல, தன்னிட்ட இருந்து டிவோர்ஸை தான் மார்க் எதிர்பார்க்கறான்னு தெரிஞ்சுக்கிட்ட வனிசா என்ன சொல்றதுன்னு தெரியாம மனசுடைஞ்சு நிக்க ஜூனோ அழுதுட்டே வீட்டுக்கு கிளம்புறா. வனிசாவாலையும் ஜூனோவை சமாதானப்படுத்த முடியல. கார்ல ஒரு ஓரமா ரோட்ல நிறுத்தி அழுத ஜூனோ வனிசாக்கு ஒரு மெசேஜ் எழுதுறா. அத அவங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஜூனோ என்ன எழுதுனான்னு இப்போ நமக்கு காமிக்கல.
ஆனா அத வனிசாவும் மார்க்கும் படிக்கிறாங்க. இத நினைச்சு வெறுத்து போகி இருந்த ஜூனோ அவங்க அப்பாட்ட பேசுறா. ஆண் பெண் ஜோடியா இருக்கவங்க கடைசி வரை ஒன்னாவே இருக்க முடியாதான்னு கேட்க மேக்ஸ் சொல்றாரு, அது அவ்ளோ சுலபம் கிடையாது. அது மட்டும் நிச்சயம். அப்படி ஒண்ணு வாழ்ந்த சாதனை படைச்சவங்களோட ரெக்கார்ட் இப்ப என்கிட்ட இல்ல. நான் உங்க அம்மாவை விவாகரத்து பண்ண பிறகு 2வது திருமணம் பண்ணி இப்போ 10 வருஷம் ஆகிருச்சு. இப்பயும் பெருமையா சொல்லுவேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு. அவர் ஒப்பீனியன் படி ஒருத்தர் செய்ய வேண்டிய சிறந்த விஷயம் அவங்களுக்கு ஏத்த அவங்கள நேசிக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு மேக். அத சொன்ன உடனே ஜூனோக்கு பவுலி மேல இருக்கிற காதல அவ உணர்றா. பவுலிக்கு டிக்டாக் வாங்கி கொடுத்து அவனை சமாதானப்படுத்தி அவனை சந்திச்சு தன் காதல சொல்றா. ஏற்கனவே நமக்கு தெரியும் பவுலிக்கு ஜூனோவை தான் பிடிக்கும்னு. ஜூனோக்கு லேபர் பெயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறா. பவுலிக்கு அன்னைக்கு ட்ராக் மீட் இருந்ததுனால ஜூனோக்கு லேபர் பெயின் வந்ததை பத்தியும் எதுவும் சொல்லல. ட்ராக் ஈவென்ட்ல ஜூனோ இல்லாததை வச்சு அவளுக்கு லேபர் பெயின் தான் வந்திருக்கும்னு யூகிச்சு பவுலி ஜூனோவை தேடி ஹாஸ்பிட்டல் வரான். டெலிவரிக்கு பிறகு அவ தேம்பி அழ. பவுலியும் அவளோட படுத்து அவளுக்கு ஆறுதலா இருந்தான். பிறந்த குழந்தைய உடனே பார்க்க வந்த வனிசா சந்தோஷமா குழந்தைய எடுத்துக்கிறா. ஜூனோ வனிசாக்காக ஒரு நோட் எழுதினால அது என்னன்னு இப்போதான் காமிக்கிறாங்க. மார்க் இல்லாத போதும் ஒப்பந்தம் படி நீங்க குழந்தைய பெற்றெடுக்க தயாரா இருந்தா நானும் தயாருன்னு சொல்லியிருக்க. அத வனிசா இப்போ அவங்க வீட்டுல ஃப்ரேம் மாட்டி தொங்க விட்டுருந்தா. இப்போ பவுலி ஜூனோ கிட்டார் பிளே பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு கிஸ் பண்ணிட்டு ஹாப்பியா அவங்களுடைய சம்மரை கழிச்சாங்க.